இந்த வீடியோவில் கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்தை ஷார்ட்கட் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஷார்ட்கட் எப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லோயர் லிமிட் 0வாக இருக்கணும், அடுத்து அப்பர் லிமிட் வந்து π/2 இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். லோயர் லிமிட் 0வாக இருக்கணும், அப்பர் லிமிட் வந்து π/2 இருக்கணும். அடுத்த கண்டிஷன் இதுக்குள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஒன்று சைனாக இருக்கணும், இன்னொரு ஃபங்க்ஷன் காசாக இருக்கணும், ரெண்டுமே என்ன இருக்கணும் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் இந்த ஹிண்ட்டை வந்து நம்ம அதாவது இந்த ஷார்ட்கட்டை வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னொரு டைம் சொல்கிற நல்லா கவனிச்சுங்க. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2 இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷன் சைன் காஸ் ரெண்டுமே என்ன இருக்கணும் மல்டிப்ளை இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பவர் பாருங்கள். பவரில் என்ன கொடுத்துருக்காங்க 8, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 6. இந்த ரெண்டு பவர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க. 8 + 6 ஆட் பண்ணி என்ன வரும் நம்மளுக்கு 14 வருங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து டிவைட் பை போட்டுட்டு இங்கே பாருங்கள் அந்த 14 இருக்குது பார்த்தீங்களா சாமி, அந்த 14 வந்து டினாமினேட்டரில் கொடுங்க பார்க்கலாம். 14 டினாமினேட்டர் எழுதிடுங்க. எழுதிட்டு ரெண்டு பவர் ஆட் பண்ணேன், அந்த 14 வந்து டினாமினேட்டர் எழுதிட்டேன். இதிலிருந்து ரெண்டாக கம்மி பண்ணிங்க. 14ல் 2 கம்மி பண்ண என்ன வரும் 12, அப்புறம் 2 கம்மி பண்ணி என்ன வரும் 10, அப்புறம் 8, 6, 4, அப்புறம் 2. 2லேருந்து 2 கம்பெனினா 0 ஆகிடும். அதனால் வந்து நம்ம 2ஓட நிப்பாட்டிக்கணும். சாமி புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, 8லேருந்து 1 கம்மி பண்ணுங்கள். 8 - 1, 8லேருந்து 1 கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன ஒரு 7 வருங்களா. அது இங்கே எழுதிக்கிங்க 7. அந்த நம்பர் ஃபஸ்ட் எழுதிட்டு இங்கேருந்து 2 கம்மி பண்ணுங்கள். 7 × 7ல் 2 கம்மி பண்ணிங்கன்னா 5, அப்புறம் 3, அப்புறம் என்ன வரும் 3ல் 2 கம்மி பண்ணிங்கன்னா 1 வருங்களா. அதை எழுதி வச்சுங்க. அடுத்து பாருங்க சாமி, இங்கே இருக்குது பார்த்தீங்களா 6 இருக்குங்களா, 6லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். இந்த பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 6ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் 5 வருங்களா. இப்போ அதை இங்கே எழுதுங்க. × 5, 5லேருந்து 2 கம்மி பண்ணால் 3, அப்புறம் வந்து 1 வருங்களா. எப்பயுமே இந்த எண்டிங் வந்து செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் எண்டிங் வந்து எதில் முடிச்சிருக்கு பாருங்கள் 1/2. நல்லா கவனிச்சுங்க. எண்டிங் வந்து 1/2ல் முடிஞ்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து π/2 நம்ம கொடுத்துக்கணும். எண்டிங் வந்து 1/2ல் முடிச்சா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து π/2 கொடுத்துக்கணும். எண்டிங் 1/2ல் வரலைன்னா நம்ம π/2 தர வேண்டியதில்லை. எண்டிங் 1/2ல் வந்துருக்கு, அதனால் π/2 கொடுத்துட்டோம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் இது அப்படியே கால்குலேட்டரை டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5 வரும். இங்கே மேலே இருக்குது பை இருக்குது, அது எழுதிக்கிங்க. டிவைட் பை டினாமினேட்டர் டைப் பண்ணிங்கன்னா இதிலிருந்து இந்த நம்பர் வரைக்கும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா 4096 வரும். 5π / 4096 தான் இந்த கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதே மாதிரி பாருங்கள், செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 7 + 5 இருக்குங்களா, ஆட் பண்ண 12 வரும். 12லேருந்து 2 கம்மி பண்ணி எழுதியிருக்கேன். 12, 10, அப்புறம் என்ன வரும் 8, 6, 4, 2 வரைக்கும் எழுதி வச்சு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அடுத்து பாருங்க, 7லேருந்து 1 கம்மி பண்ணிங்கன்னா 6 வருங்களா. 6லேருந்து 2 கம்மி பண்ணுங்க. 6, 4, 2, 2லேருந்து அது 2 கம்மி பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதனால் இப்படி நிப்பாட்டிட்டோம். அடுத்து 5லேருந்து 1 கம்மி பண்ணிங்கன்னா 4 வரும். 4லேருந்து 2 கம்மி பண்ணுங்க. 4 × 2, 2லேருந்து 2 கம்மி பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதனால் இதோட நிப்பாட்டிட்டோம். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வந்து 1/120 வருது. இதே மாதிரி இந்த கொடுத்தக்கூடிய இந்த 2 ப்ராப்ளத்துக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.